ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து டெய்லி வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. வீட்டில் இருந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு உங்களால் எப்படி வந்து ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தைக்க முடியுது அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து 2-3 ப்ளவுஸாக தைக்கணும்னு நினைக்கிறேங்க்கா, ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக 5 ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வந்து டெய்லி தைக்கணும்னு நினைக்கிறக்கா, இல்லை 5-6 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக முக்கியம். நான் எல்லா வீடியும் சொல்கிற மாதிரி முந்தின நாளே நீங்கள் எதை தைக்க போகிறீங்கிறது தெரியணும். எதெல்லாம் கட் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வைக்கணும். அப்போனா மட்டும்தான் மறுநாள் உங்களால் தைக்க முடியும். நானே வந்து ஒரு சில நாள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணல, எங்கேயோ போயிட்டேன், அதனால நான் மறுநாள் வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கூட அன்னைக்கு எனக்கு கம்மியான ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். ஏன் அப்படின்னா முந்தின நாள் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நேராக நான் மிஷினில் போய் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இது நம்ம கட் பண்ணவே இல்லை அப்படின்னா திரும்ப கட் பண்ணிட்டு தைக்கிறதுக்கு லேட்டாக தான் செய்யும். அதனால எப்பவுமே வந்து இந்த கட் பண்ணி தைப்பீங்க, அதாவது ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு தச்சுட்டு திரும்ப கட் பண்ணிட்டு தச்சுட்டு இந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக ஒரு 5-6 ப்ளவுஸ் தச்சு கட் பண்ணி வச்சிருங்க. நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நிறைய பேருக்கு கட் பண்ணி தைக்கிறது தான் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டுலாம் நான் கட் பண்ணி வச்சிடுறேங்க்கா, எடுத்தும் வச்சிடுறேன், ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வீட்டு வேலை எனக்கு லேட் ஆகுறதுனால நான் அப்படியே வந்து என்னால் முடிஞ்சதை மட்டும் தைச்சிட்டு அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிறது. நீங்கள் எப்போவுமே வந்து முந்தின நாள் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வேலையை நான் பார்க்குறேன்ட்டா என்ன டைம் ஆனாலும், அதாவது நைட்டே ஆனாலும் சரி, நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு கூட அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தூங்குற பழக்கத்தை கொண்டு வாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஏன்னா நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலையில் பொழுதே வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம தைக்கிறணும், இல்லைனா நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து தைக்கவும் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 11 மணிக்கு காலையில் மிஷினில் உட்காந்தா சரி, 1 ஹவர் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் கூட கிட்டத்தட்ட பிள்ளைங்க 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக வந்து 4 ப்ளவுஸ்லேருந்து 5 ப்ளவுஸ் தாராளமாக தைக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த டைமை வந்து ஈவினிங் மேலே எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ நான் 4 மணியோட உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஊக்கு வைக்கிற வேலையோ இல்லை எம்மிங் பண்ணுற வேலையோ தான் இருக்கும். அந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டியூஷன் அனுப்புகிறவங்க இருப்பீங்க, சில பேர் நான் தாங்க சொல்லிக் கொடுக்கேன் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் டிஃபனுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வச்சா கூட போதும். ஒரு 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் கிடைச்சிது அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து அடுத்த நாள் தேவையானதை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்படி தான் ரெகுலராக நம்ம வந்து வேலை பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு வேலையை வந்து ரெகுலராக பார்க்கும்போது சில டைம் தோணும் என்னடா டெய்லி ஒரே வேலையை பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து கேப் விட்டுட்டு அடுத்த நாள் தைக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு 5-6 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு நமக்கு ப்ளவுஸ் வருமானு கேட்டால் கிடையாது. ஒரு சில நாள் வந்து ஒரே நாளில் நமக்கு ஒரு 4 பேர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம கம்மியாக இப்போ 2 ப்ளவுஸ் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த 2 ப்ளவுஸ் தைச்சிட்டு மற்ற நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நமக்கு ஒரு 5 ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ வந்து முழிச்சிருந்து தைக்கிறதுக்கும் நம்ம வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது. எப்போவுமே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக, அதாவது இந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்டான டயத்தில் தைக்கிறதும் அதே மாதிரி கரெக்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் ப்ளவுஸை மினிமம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கையில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சூழ்நிலை காரணமாக வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குக்கா அதனால என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் நம்ம வீட்டில் தான் இருப்போம், நம்மளோட டைம் எப்படி போகுது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது அதுதான். பகல் நேரம் வந்து அந்த 1 மணி வரைக்கும் இல்லை 2 மணி வரைக்கும் ஓட்டிடுவீங்க. அதுக்கப்புறமா உட்காந்து மிஷினில் தைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து தைக்க முடியாது. ஏன்னா காலையில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வெயிட் வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காரும் போது நமக்கு ஒரு ஃபாஸ்ட் கிடைக்கும். இன்னொன்று நிறைய பேர் பெடலில் வந்து தைக்கிறீங்க. பெடலில் தைக்கிறவங்க கொஞ்சம் மோட்டர் ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலையை மாற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாராலையும் பவர் மிஷின் வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒருவேளை நீங்கள் நார்மல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன மோட்டர் வந்து உங்களோட தையல் காசுலேருந்து எடுத்து கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று நீங்கள் தைக்கும்போது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த விஷயமுமே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. முக்கியமாக ஃபோனு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோனை நீங்கள் வந்து பார்த்துட்டே தைக்க போகிறீங்க அப்படின்னா கூட ஓகே, நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் போட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம்.
இதே இது வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே பார்த்துட்டு இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்புறமா தைக்க உட்காரலாம் இப்படின்னு ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. நம்ம வேலையை கெடுத்துட்டு உட்காந்து ஃபோன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று, நம்ம வேலையை கெடுக்கிற மாதிரி யாராவது கால் பண்ணி 1 ஹவர் பேசுறவங்க, 2 மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட விஷயத்த வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க அவங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்றீங்க, அதனால ஒரு ப்ராப்ளம் வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபோன் கால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு கேட்டு பேசி பழகுங்க. ஏன்னா நமக்கு ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை பண்ணணும். அவங்க கஸ்டமர் கேட்கும்போது நம்ம கஸ்டமர்கிட்ட பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறது அப்படின்னா கேட்டுக்கோங்க. மற்றபடிக்கு உங்க கால் வந்து என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலுக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுறது இந்த மாதிரி. இதனால நமக்கு வந்து ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது. என்னன்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களோட பத்தி பேசுறதோ, இல்லை வந்து நம்ம வந்து இன்னொருத்தங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறதுனாலயோ நமக்கு வந்து யாரும் வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லி காசு கொடுக்க போறதே இல்லை. நம்ம ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருக்குமே வந்து எனக்கு காசே தேவைப்படலக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா டெய்லரிங் கத்துக்கவும் மாட்டீங்க. அதே மாதிரி அந்த டெய்லரிங் வந்து வீட்ல இருந்து பண்ணவும் மாட்டீங்க. எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம எங்க ஃபேமிலி வந்து மேல வரணும்க்கா, இல்ல என்னோட குடும்பம் வந்து மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனாலதான் இந்த தொழில் வந்து எடுத்திருப்பீங்க. ஸ்டார்டிங்ல எப்ப கொடுத்தாலும் தச்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளை நம்பி ப்ளவுஸ் கொடுக்காங்க, நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. போக போக என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி இதுதானே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்து உங்களுக்கு தோணும். இதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் நினைச்சா உங்க லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிங்க. எப்பவுமே நான் சொல்றது அதுதான். நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் டெய்லி அதே வேலை தான், அதே இதுதான். என்ன ஃபங்க்ஷன் வந்தா கூட சில பேர்லாம் லீவ் போடாம 1 ஹவர் பர்மிஷன் போட்டு கூட வர்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உழைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதே மாதிரி நமக்குமே புரியணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. இல்லை சில ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா நீ வந்து தச்சு தான் வந்து எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உள்ளுக்குள்ள வந்து சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இன்னொன்று, ஒரு வேளை எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்ல வேலை பார்க்குறாங்கக்கா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட ஒரு சேவிங்ஸா ஒரு 1000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சா கூட அதை சேவிங்ஸா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிராம் உங்களால எடுக்க முடியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம சேர்த்து வைக்க கத்துக்கணும். இன்னொன்னு, நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த தொழிலை வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நாள் சம்பாதிக்க முடியும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 4 ப்ளவுஸ் தச்சிங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால 800 ரூபாய் வரைக்கும் ப்ளவுஸ்ல மட்டும் சம்பாதிக்க முடியும். அது போக அதுக்கு வந்து அந்த சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறது, சாரீக்கு முந்தி அடிக்கிறது, இதெல்லாம் வச்சா கண்டிப்பா மினிமம் வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். இப்படி ஒரு தொழிலை கையில வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வந்து வேஸ்டா சும்மா உட்காந்துருக்கணும், பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசணும், ஃபோன் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையான எது முதல்ல தேவை, எது வந்து தேவையில்லாது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அது புரிய தெரியணும். தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்தவித யோசனையோ வீட்ல ப்ராப்ளம் இல்ல, வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்குக்கா, எனக்கு வந்து தைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு என்ன நடந்தாலும் சரி, அந்த ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்துடும். நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவோம். அதனால எப்பவுமே வந்து உங்க தொழிலை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கிறதுனாலயோ இல்ல வந்து அந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறதுனாலயோ அந்த பிரச்சனை வந்து இல்லைன்னு ஆக போறது இல்ல. நம்ம உழைக்கிற வேலையை நம்ம கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு அதை பார்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து ஒண்ணுமே இல்லாத காரியமா இருக்கும். அதுக்கு போட்டு நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிற நேரத்தையும் கெடுத்துட்டு அந்த பிளவுஸையும் தைக்காம வேஸ்டா வந்து அந்த ஒரு நாள் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நமக்கு போன காலம் திரும்ப கண்டிப்பா கிடைக்காது. நம்ம கிடைக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே பயன்படுத்திட்டு நிறைய தச்சு நிறைய சம்பாதிக்க கத்துக்கோங்க. எப்பவுமே வந்து நமக்கான தேவையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையோ விஷயத்தையோ நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சில பேர் நினைப்பீங்க ஹஸ்பண்ட்லாம் நிறைய சம்பாதிக்காங்கக்கா, நான் சம்பாதிக்கிற ஒரு 5000 ரூபாய் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா கூட நீங்க யோசிங்க. அந்த 5000 ரூபாய் மாசம் மாசம் சம்பாதிச்சு நீங்க சீட்டு கட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு gift வாங்கி கொடுக்குறீங்க தங்கத்துல அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ வெளியில போய் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம்.
வெளியில போய் நிறைய பேர் வந்து சொல்ற ஹஸ்பண்டும் இருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து டெய்லரா இருக்காங்க. வீட்ல தான் தைக்கிறாங்க. ஆனாலும் அவ வந்து மாசம் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறா அப்படிங்கிறது அவங்களுக்குமே வந்து நம்மட்ட தான் சொல்ல மாட்டாங்களே தவிர, வெளியில அவங்களுக்கு அந்த இது வந்து இருக்க தான் செய்யும். நீங்க வந்து உங்க கால்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து இப்ப இருக்க உலகத்துல வந்து நம்ம எப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வரும், என்ன பிரச்சனை வருங்கிறதே தெரியாத உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கணும். இன்னொன்னு நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ தொழில்ல பிரச்சனை, இல்ல பிசினஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட, நம்ம வீட்ட வந்து ரன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வருமானம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம பயப்பட வேண்டாம். வெளியில உள்ள ப்ராப்ளத்த ஹஸ்பண்ட் பார்த்துக்கிடுவாங்க. வீட்ல இருக்க ப்ராப்ளத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து நம்ம குடுக்க முடியும். அதனால வாய்ட்டு நம்ம என்ன பேசினாலும் நம்ம தொழில் வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளால சமாளிச்சு வாழ முடியும். அதனால கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு தொழில் இருக்கு. அத பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். டெய்லியுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு தொழில் வந்து நம்மள எப்பவுமே கீழ தள்ளி விடவே விடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ண தான் செய்யும். இன்னைக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் வரல, ஆர்டர் வரலன்னு யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்கான நாளா மாறுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. நீங்க கிடைச்ச வாய்ப்பெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. மிஸ் பண்ணாதீங்க. எந்த ப்ளவுஸ் குடுத்தாலும் தைக்கிற மாரி நீங்க எப்பவுமே அவைலபிளா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான நாளா கண்டிப்பா அமையும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.